வணக்கம். 2026 தேர்தலில் பர்கூர் சட்டமன்றம். தினம் ஒரு தகவல் படி நேற்று விவசாயத்தை பற்றி கடந்த 5 வருடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் என்ன செய்தார் என்று பதிவிட்டிருந்தேன். இன்று கல்வித்துறை மிகவும் முக்கியமான ஒரு துறை. அதில் பேசிக் என்னன்னு நாம் பார்த்துக்குவோம். சின்னதிலிருந்தே வந்துடுவோம். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம். அந்த காலை உணவு திட்டத்துக்கு யார் சமைக்கணும் அப்படின்றது ஒரு நெறிமுறை இருக்குது. அந்த நெறிமுறையில் என்னென்னா, அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவியினுடைய தாய்மார்கள் தான் அங்கு காலை உணவு திட்டத்தில் இருக்கணும். இதுதான் ஒரு நெறிமுறை. ஆனால் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? திமுகவின் உறுப்பினராக இருந்தால் மட்டும் போதும், அந்த குழந்தைங்க அங்கே படிக்கிறாங்க, அவங்க தாயெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஏன் சார்? ஏழை எளிய மக்கள் தான் அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறார்கள். அந்த அவர்களுக்கு வரக்கூடிய அந்த தகுதியையும் நீங்கள் பிடுங்கிவிட்டீர்களேனா அப்புறம் என்ன தான் செய்ய போகிறாங்க? அப்படி தான் நிறைய பள்ளியில் என்ன சுற்றி இருக்கிற நிறைய உதாரணங்கள் நான் தரலாம், நீங்கள் எடுக்கலாம். நான் எதையும் எனக்கு தோணுதெல்லாம் நான் சொல்கிறது கிடையாது, இருக்கிற உண்மையை சொல்கிறேன். அப்படி அங்கே நீங்கள் நியமிக்கப்பட்ட தாய்மார்களின் மாணவர் குழந்தைகள் ஒன்று மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறாங்க, இல்லாட்டி தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க. அவங்க குழந்தைங்க தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க குழந்தைங்க படிக்குது, ஆனால் அவங்க தாய்மார் வந்து அரசு பள்ளியில் சமையல் செஞ்சு போடுறாங்க காலையில் உணவு திட்டத்துக்கு. இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான செயல்! இதை அங்கீகரிக்கிறார். இதுதான் இவருடைய சமூக நீதி. இதற்கு இவர் வந்து சப்போர்ட் பண்ணுறார். அடுத்து பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்கு வாங்க. இதே நாகரசம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வந்து பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுலேயும் வந்து அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களின் தந்தையோ தாய்மார்களோ தகுதியானவங்க இருக்கிறாங்க. இருந்தும் அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. இவர் ஒரு லெட்டர் பேரில் அனுப்புகிறார். நான் அனுப்புறதை நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஓக்கும் தலைமை ஆசிரியருக்கும் அனுப்புகிறார். நீங்கள் இவங்கள தான் நியமிக்கணும், இவங்க தான் தலைவர், இவங்க தான் துணைத் தலைவர். இதில் பாருங்கள், இப்படி அறிவித்து அங்கே படிக்க வைக்கிறாங்களே பெற்றோர், அவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்க? பணம் இல்லை, நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியிலே படிக்கட்டும்னு படிக்க வைக்கிறாங்க. அதுவும் அவங்களோட தப்பா? அங்கே படிக்க வைக்கிறதுக்காக கிடைக்கக்கூடிய அந்த பதவிகள், அந்த அவர்கள் கூடிய கௌரவமும், அதையும் உங்கள் பதவியை வச்சு நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அந்த பதவியை வச்சு அதையும் பிடிங்கிட்டீங்களே. ஏழைகள் எங்கே தான் போவாங்க? எங்கே படிக்க வைக்குவாங்க? இப்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு கார்பரேஷன்லேயோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ ஒரு பாத்ரூமு கூட ஒரு தலைவர் போடுறேன்னா திமுக உறுப்பினர் இருந்தால் போட்டுருங்க. எங்கெல்லாம் தலைவர் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் இவங்க ஆட்சியில் இருந்தாலோ இவங்களோட பவரை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, தலைவர்னு ஒரு பொறுப்பு இருந்தால் போதுங்க, அது பாத்ரூமுக்காக இருந்தால் கூட சரி, அது எங்களுக்கே கொடுங்கன்னு முந்தி அடிச்சுட்டு போய் அதுக்குன்னு ஒரு லெட்டர் பேட் அடித்து உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான மக்களுக்காக போராடக்கூடிய அந்த பொறுப்பை நீங்கள் தவறாக ஏன் சார் பயன்படுத்துகிறீங்க? இப்படி 5 ஆண்டு காலமாக கல்வித்துறையிலும் நீங்கள் உங்களுடைய பொறுப்பை தவறாக பயன்படுத்தி இப்படியெல்லாம் மக்களுக்கு, ஏழை மக்களை நீங்கள் வஞ்சித்து இருக்கிறீர்கள். மீண்டும் பர்கூர் சட்டமன்றத்தில் எனக்கு வாக்களிங்கள் என்று எப்படி கேட்பீங்க? இது சரியா? ஏழைகளால் படிக்க வைக்கக்கூடிய, ஏழைகளால் நடத்தக்கூடிய அரசு பள்ளியில் நீங்கள் உங்களுடைய தலையீடை எடுத்து ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்க. இவ்வளோ பெரிய துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க. என் அருமை தாய்க்குளமே, சகோதர சகோதரிகளே, மீண்டும் மதியழகன் அவர்கள் பர்கூருக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஆகிவிட்டால் எப்படி விவசாயத்தை அளித்தாரோ, எப்படி விவசாயத்தை காலி செய்தாரோ, அப்படி இந்த கல்வியையும் காலி செய்து விடுவார். இவர்களுக்கு பொறுப்பு, கௌரவம் மட்டும் இருந்தால் போதும். சமூக நீதியோ, ஏழைகளின் கவலையோ, ஏழைகளின் வேதனையோ இவங்களுக்கு தேவையில்லை. தயவுசெய்து இந்த சட்டமன்ற தேர்தலில் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் களமை இறங்க உள்ள அன்னார் மதியழகன் அவர்கள் வெற்றி பெறக்கூடாது. அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, ஏழை மக்களுக்கு தான் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.